இடத்துல ஒரு பெண்மணி 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அவன் வாங்கினேன் சார், அதுக்கு ஒரு பொருளை வந்து நான் வாங்கிட்டேன். அப்புறம் சரி இப்போ ஓட்டுக்கு வந்து வாங்கிட்டேன். ஆமா, அதிமுக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார், திமுக 1000 ரூபாய் கொடுத்துறேன், வாங்கிட்டேன் சார், ஆனா தாவேக்கு ஓட்டு போட்டேன் சார். இந்த மாதிரி ஒரு சென்னை வந்து திமுக தாவேக தான். அதிமுக 3வது போட்டி. இதுல தாவேக எத்தனை வாங்குது, திமுக எத்தனை வாங்குது. ஆனா திமுக நிறைய இடங்களை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பிரதான பெரிய கட்சி தாவேக அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறும். நாம் தமிழர் வந்து நிறைய விஷயம் தவற விட்டாங்க. அதாவது ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பார், இவருக்கு தான் எதிர்க்கணும். நீ விஜய் சமீப 6 மாத அரசியலே விஜய் எதிர்க்கு மட்டும் தான் அரசு. அது வந்து அவனுக்கு பின்னடைவை தருகிற தேர்தலாக தேர்தல் அமைச்சிருப்பாங்க. விஜயை வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் செய்திருக்கூடாது. கடுமையாக நாளொரு மணி பொழுது வண்ணமும் தினந்தோறும் பேசு பொருளாக அவங்களுடைய பேச்சே வந்து விஜய் விஜய் தான் இருந்தாங்க. அது தவிர்த்து வந்து ரவுடி அந்த ஒரு கராத்தே சேகருங்க, கராத்தே பாபுங்க அப்படின்ற போது அது ரவுடிசம். நம்ம வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க, கடைக்கு பேக்கரி வாங்க எப்படி வந்தான்னு தெரியாம வரணும், அது மாதிரி வந்தவர் அவர். அப்படின்ற போது அப்படி ஒரு ஆளை வந்தவர்னா எப்படிப்பட்ட ஆளா இருப்பார். 36 கட்சிகள் நினைக்கிறேன் விஜய் எடுத்து போட்டு 36 கட்சி. 36 கட்சிகளே சிறந்த நம்பர் 1 முதல் இடத்தில் தனித்துவமான ஒரு பெரிய கட்சினா முதல் இடத்துல இருப்பது தாவேகவா வரும். வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ணன் காத்தி பணத்தை கல்லடை போல அடிச்சிருக்காரு, பிரிச்சு மீதிருக்காரு பணத்தை. எந்த அளவுக்கு விளையாடமோ அந்த அளவுக்கு இருக்காரு. இது இம்பாக்ட் ஏற்படுதா இல்ல மக்கள் இந்த பணத்துக்கு போகாம போயிருக்காங்கிறது தேர்தல் முடிவு தான் தெரிய வரும். ஆனா தாவேகாவுக்கு நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இருக்குது. திமுக தாவேகா தான் போட்டியா இருக்கு. எந்த மாற்றம் ஆரம்பத்திலேருந்தே பெரம்பலூர் தொகுதியில் விஜய் அவர்கள் 100% வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்றமும் சட்டமன்றத்துக்கு செல்வார். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முதலமைச்சராக ஒழிக்குமா சட்டமன்றராக ஒழிக்குமான்றது சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இந்த சென்னை மாவட்டத்துக்குள்ள வரும், அங்க வந்து பெரிய அளவில் வந்து அந்த ஓட் பேங்க் வந்து போல் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன், சென்னையில் இதுவரை வரலாற்றை எதிர்பார்க்காத பதிவாகும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அது ஏன்னா இங்க அந்த குரூப்பே ஓட்டே போடாது, அந்த குரூப் ஓட்டு போட்டுது. ஸோ அதில் வந்து அந்த ஓட்டுகள் வந்து தாவேக்கு பிளஸ்ஸாக இருக்கு. சென்னை வந்து திமுக தாவேக தான். அதிமுக 3வது போயிடுச்சு. இதுல தாவேக எத்தனை வாங்குது, திமுக எத்தனை வாங்குது. ஆனா திமுக நிறைய இடங்களை பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. இது ரிசல்ட் முடிவில் தான் தெரிய வரும். ஏன்னா வரலாற்றில் புதுமையான பதிவு ஆகும் எதிர்பார்த்தோம், கணிச்சபடி இருக்கு. ஆனா இந்த சதவீத ஓட்டுகள் முறையாக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்றது ரிசல்ட் முடிவுலாம் தெரியும். ஏன்னா எடுக்கப்பட்ட ஆய்வுன்னு பார்க்குறப்போ தாவேக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் தாவேக்கு உண்மையாகவே ட்ரான்ஸ் ஆச்சா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பெண்மணி பேசுகிறேன், 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்த பெண்மணிக்கிட்ட இருந்து நம்மளுடைய ஆய்வு பண்ணுற டீம் போய் ஆய்வு பண்ணுறப்போ சொல்லியிருக்காங்க, 5000 ரூபாய் பணம் வாங்கிக்கலாமா அப்படின்னு. ஆமாம் வாங்கினேன் சார், அதுக்கு ஒரு பொருளை வந்து நான் வாங்கிட்டேன். அப்புறம் சரி இப்போ ஓட்டுக்கு வந்து வாங்கிட்டேன். ஆமாம் அதிமுக ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார், திமுக 1000 ரூபாய் கொடுத்துறேன், வாங்கிட்டேன் சார், ஆனால் தாவேக்கு ஓட்டு போட்டேன் சார். புரியுது. இந்த மாதிரி ஒரு இருக்கு. அப்படி போய் இதை என்ன சொல்லுவீங்க? இப்போ விஜய் அவர்கள் போட்டிட்டு அந்த பெரம்பூர் தொகுதி இருக்குல்ல, அங்கேயே பெரிய அளவில் வந்து ஓட்டு வந்து போலாயிருக்கு. அது வெற்றி பெற சொல்றேன். அதில் எந்த மாற்றம் ஆரம்பத்திலேருந்தே பெரம்பலூர் தொகுதியில் விஜய் அவர்கள் 100% வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்றமும் சட்டமன்றத்துக்கு செல்வார். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. முதலமைச்சராக ஒழிக்குமா இல்லை சட்டமன்ற உறுப்பினராக ஒழிக்குமான்றது நாளந்தி தெரியும். ஆனால் கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு செல்வார், அது உறுதி. மாநிலம்ன்றது இந்த தேர்தல் முடிவுகள் மாற்றங்களை பொறுத்து எப்படினாலும் அமையும். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து சொல்லியிருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து கிங்காக இருப்பார் இல்லை கிங் மேக்கராக இருப்பார்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ கேட்குறேன், விஜய் அவர்கள் வந்து கிங்காக இருப்பார் இல்லை கிங் மேக்கராக இருப்பார்? கிங்காக தான் இருப்பார். கிங் மேக்கராக இருக்க கிங்காக இருப்பார். ஸோ அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பிரதான பெரிய கட்சி தாவேகா அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெறும். ஏன்னா 36 கட்சிகள் நினைக்கிறேன் விஜய் எடுத்து போட்டு 36 கட்சி. அந்த 36 கட்சிகளே சிறந்த நம்பர் 1 முதல் இடத்தில் தனித்துவமான ஒரு பெரிய கட்சினா முதல் இடத்துல இருப்பது தாவேகாவா வரும். அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா எந்த கூட்டணியும் கிடையாது. கட்டமைப்பு வந்து இன்னும் தேர்தல் சந்திச்சு முறையாக பண்ணுறதுக்கு இல்லை. பூத்து கமிட்டியில் சின்ன பசங்க தான் உட்காந்தாங்க. நிறைய திமுக இணைய வந்து ஒரு மெச்சூரிட்டி பக்குவப்பட்ட ஆட்கள்லாம் உட்காரல. கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் தான் பூத்து கமிட்டிலே உட்காந்தாங்க. அவங்களுக்கு முதல் தேர்தல் எப்படி பயிற்சி கூட தெரியாது. அப்படி இருக்கிற போது அதை ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ண போது முதலிடத்தில் வருதுன்னா முறையாக உண்மையாக கழகத்தில் சென்று களப்பணி ஆற்று பண்ணாலும் நிச்சயமாக ஒரு கூட்டணியுமே அமைச்சா அவர் தான் சிஎம்.
அவர் கூட்டணி அமைக்காத ஒரு பெரிய மைனஸ். அதிமுக ஓட்டுகள் சரிந்தால் தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸாக கூட அமையலாம். அதிமுக எந்த அளவுக்கு சரிதுன்றது ரிசல்ட் முடிவில் தான் தெரிய வரும். ஆனால் திமுகவுக்கு வந்து சரி ஓட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கான சேஃபாக திமுக தாவேக்கான இருக்குது. ஆனால் இதில் அதிமுக தான் அதிகமாக பாதிக்கப்படுறது அதிமுக தான் இருக்குன்னு என்னுடைய பார்வை. இப்போ அதிமுக ஒரு 80 தொகுதிகிட்ட வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே அந்த டாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ திமுக வந்து ஒரு 100, 110 அந்த லெவலுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி 128 தொகுதி சேஃபாக இருக்குன்னா அதில் எவ்வளோ ஏறு இறங்குதுன்றது விஷயம் இருக்குது. அப்படி இறங்குச்சுன்னா தொங்கு சட்டம் அமையலாம். விஜய் தேவெல்லாம் கூட ஆட்சி அமைய போக முடியாது. எப்படி அதான் சொல்கிறேன், எப்படினாலும் இது ரிசல்ட் முடிவில் கொடுக்கும். ஏன்னா 85% வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி பெருசாக வந்து கிட்டத்தட்ட 85% 15% வந்து விஜய்க்கா போட ஓட்டு. அது வந்து திமுக வராது, விட்டுருங்க. மீதி இருக்கிற ஓட்டு இருக்கு பாருங்க, அந்த 17% ஓட்டு, அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஓட்டு. அதனால தான் அந்த ஓட்டுகளை தான் திமுக அதிமுக யாருக்கு பாதிப்புறதான் நம்ம தேர்தல் முடிவில் தெரிய வரும். இல்லை இப்போ அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வந்துருக்கு, இப்போ தாவேக்காவுக்கு வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, அதுதான் இப்போ யார் அடி வாங்குறா அதுதான் உன்னிப்பாக பார்க்கணும். அதுதான் 4ஆம் தேதி தான் தெரியும். நீங்களும் எதிர்பார்க்காம நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது நான் 80% டெபாசிட் இருக்கிறாங்களா இல்லை டெபாசிட் இல்லாமல் 80% எட்ஜி வாங்கி அதிமுக ஜெயிக்குதா. ஸோ எப்படி என்னன்ற கணக்கெல்லாம் 4ஆம் தேதி தான் தெரியுமோ இல்லையா, உள்ளபடியே எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஏன்னா நேற்று கூட ஆய்வு எடுத்து அந்த கண்டு தூக்க கூட இல்லை, மூஞ்சில் கண்டெல்லாம் எரியுது, அந்த நைட் 12 பொறுமையாக ஆயிடுச்சு எக்ஸிட் போல இது பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயும் வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. இதுதான் யதார்த்தமான விஷயம். நம்ம அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு வந்துடுவாருன்னு சொல்லி பொய்யான விஷயத்த சொல்லக்கூடாது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, தெரிஞ்சு போயிடும். அதை வீடியோவை எடுத்து போட்டு 4 பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவோம், அந்த இதெல்லாம் வேண்டாம். உள்ளபடியே எக்ஸிட் பண்ண எடுத்தது கூட தூக்கல மூஞ்சில் போகிற கலப்பு தெரியும். இது 12 மணி ஆச்சு. உள்ளபடியே இப்பயும் சவாலாக தான் இருக்கிறது. ஓகே ஓகே. அந்த நாம் தமிழர் அவரோட இந்த எதிர்காலம் வந்து எப்படி கேள்விக்குறி தப்பு பண்ணிட்டாங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ ஆனால் நிறைய இடத்துல வந்து நாங்கள் நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட்டு போட்டதே நம்மளால பார்க்க முடியுது. அண்ணா ஓட்டு போட்டதுன்னா 2% ஓட்டு அப்படி போகுது. அண்ணாமலை ஆதரவு ஓட்டுக்கள் நாம் தமிழர் போகுது. அதனால் அந்த கட்சி அங்கீகாரத்தை தக்க வச்சுள்ள வாய்ப்பு இருக்குது. போலன்னா தாவேக்கு அண்ணாமலை ஓட்டுக்கள் வந்து தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கு தான் போகுது. அது தாவேக்கு கண்ட்ரோலாகி நாம் தமிழுக்கு போயிருந்தால் அங்கீகாரம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வெரி சிம்பிள், இதுதான் விஷயம். இல்லையா, நாம் தமிழர் வந்து நிறைய விஷயம் தவற விட்டாங்க. அதாவது ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பார், இவருக்கு தான் எதிர்க்கணும். நீ விஜய் சமீப 6 மாத அரசியலே விஜய் எதுக்கு மட்டும் தான் அரசியல். அது வந்து அவங்களுக்கு பின்னடைவை தருகிற தேர்தல் அமைச்சுன்னு பார்க்குறேன். விஜயை வந்து அந்த அளவுக்கு விமர்சனம் செய்திருக்கூடாது. கடுமையாக நாளொரு மணி பொழுது வண்ணமும் தினந்தோறும் பேசு பொருளாகவே அவங்களுடைய பேச்சே வந்து விஜய் தான் இருந்தாங்க. அது தவிர்த்து வந்து அதிமுக திமுக 2 கட்சியில் அடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அது ஒரு நல்ல சிறந்த கட்சியாக உருவெடுத்திருக்கும். அந்த விஷயத்த அவர் சீமான் அவர் தவற விட்டார் நான் பார்க்குறேன். இப்போ காரைக்குடியிலலாம் சீமான் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கம்மி. அதுக்கு முன்னாடி சர்வே கூட இருந்துச்சு சொல்லலாம். இந்த சர்வே விஜய் போயிட்டு வந்த பிறகு வாய்ப்பு இல்லை. டாக்டர் பிரபு அவர்கள் ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மாங்குடி அவர்கள் முன்னாள் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, முன்னாலே வச்சுக்கோம், முன்னாள் எம்எல்ஏ வச்சுக்கோ, அப்படி போது அவரு மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதுக்கடுத்து வந்து தேர்போக்கி பாண்டியன் அவர் வந்து தேவர் சேர்வை ஓட்டுகளை மட்டும்தான் பிரிக்கிறார், அமமுக கேண்டிடேட். அதுக்கு சீமான் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டுகள் இருக்குது, அவங்களும் ஒரு 6 மாதம் வேலை பார்த்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் டாக்டர் பிரபு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க குடும்பம் காங்கிரஸ் பூர்வீக குடும்பம். அப்படி களப்பணியை முறையாக ஒழுங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரிடமும் நல்ல பெயர் ஏற்படுத்தியிருக்கிறார். டாக்டர் இருந்தபோதும் பணிகள் மக்கள் மத்தியில் கவரப்பட்டிருக்கு, ஈர்க்கப்பட்டிருக்கிறார். பல் டாக்டர் இருந்தவர் இந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்க்குற பூர்வீக காங்கிரஸ் குடும்பம் இருப்பதனால, தேர்தல் விஷயமா நல்லா அணுகிறதுனால, விஜய் அவர்கள் காரைக்குடிக்கு வந்து போனதுனால கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சு அந்த தொகுதியை பத்திர தாவேக்கா தக்க வைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் என்னுடைய பார்வையில் ஆய்வின் மூலமாகவும் என்னுடைய பார்வை மூலமாகவும் தெரிய வருதை நான் பார்க்குறேன். ஓகே. அப்போ இந்த மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, நம்ம தேமுதிகவா இருக்கட்டும், அப்புறம் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்த தேர்தல் அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கலாமா? இதை கஷ்டம். விசிகா தக்க வச்சு கொள்ளும்போது மதிமுக தேமுதிக கூட தக்க வச்சு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 4 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, 4 சீட் வாய்ப்பு இருக்குது. தேமுதிக கூட தக்க வச்சுக்கொள்ளும். மதிமுகவுக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே ஓகே. சின்னத்தை தக்க வச்சுக்கொள்வது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த எலெக்ஷன் வந்து நிறைய கட்சிகள் பாதிக்கப்படும், எந்த மாற்றம் இல்லை. இது ராமதாஸ் அவர்களுக்கு ஓட்டுகள் வந்து பெருசாக இதாகாது. சசிகலா ஓட்டுகளும் தென் மாவட்டத்தில் நல்லா அறுவடாகுது. ஒரு 4% 3% 4% ஓட்டை வந்து பிரிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரிக்கிற போது அதிமுக அணி மிக பலவீனமான ஒரு அணியாக கருதப்படும். தென் மாவட்டத்தில் சசிகலா அம்மையா அவர்கள் போடப்பட்ட கேண்டிடேட்லாம் மிகப்பெரிய பேசுவதை உள்ள ஆட்கள்.
பணமும் செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஓட்டு குறைஞ்சபட்சம் 5000 10,000 ஓட்டு மினிமம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஓட்டுகள்லாம் அதிமுக கூட்டணிக்கு போகிற ஓட்டுகளை தான் பிரிச்சிருக்காங்க ஒழிய திமுக வர வேண்டிய ஓட்டுகள் அல்ல. அந்த ஓட்டுகளால் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இப்போ உதயகுமாரை எடுத்து ஒரு பெண்மணி நல்ல வலுவான கேண்டிடேட், அதுக்கடுத்து சாத்தூரில் நயனானந்தன் எடுத்து வலுவான கேண்டிடேட், ராஜன் செல்லப்பா எடுத்து வலுவான கேண்டிடேட், இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் வலுவான கேண்டிடேட்டாக இருக்குது. ராஜன் செல்லப்பா வந்து செல்லூர் ராஜுக்கு வந்து கொஞ்சம் சசிகலா அம்மையாரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த இடத்துல கேண்டிடேட்லாம் பெருசாக இது பண்ணல. இப்படி ஒவ்வொரு இடத்தும் கேண்டிடேட்டை பார்த்து ஃபேஸ் வேலையை பார்த்தா போடப்பட்டிருக்காங்க. அதனால சசிகலா அம்மையார் மூலமாக கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி ராமதாஸ் அவர்களும் கட்டாயம் அன்புமணிக்கு எதிர்ப்பாக வந்து சரிநாட்டில் நிற்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதிமுக பலவீனம். ஸோ அப்புறம் விஜய் ஒரு பக்கம் வருது, அந்த ஸ்பாயிலராக ஆயிட்டாருன்னு எடப்பாடின்னு பார்க்குறேன். அது 2 வருஷம் எடப்பாடியுடைய வாய் சரியில்லை. ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மிகப்பெரிய பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. அவரை சார்ந்து நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு பேசணும் அவசியம் இல்லை. செங்கோட்டையன் வந்து பேசுகிற அவசியம் இல்லை. செங்கோட்டையா பார்த்துக்கோ, பச்சையா பேசிடுவேன், நான் நிறைய விஷயம் வீடியோலாம் இருக்குது, டிவியில் போட்டுவிட்ருவேன் அப்படின்னு ஒரு சராசரியான ஒரு காமன் பொலிட்டிஷியனாக பேச்ச ஒழிய ஒரு லீடர் குவாலிட்டி ஈக்குவாலிட்டி தலைவராக அது பேசப்படலை. ஸோ அது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு. அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து நம்ம வீட்டில் நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் கூட நாய் நன்றி தான் இருக்குங்க, ஆனால் நம்ம மனுஷன் இப்படி இருக்குதுங்க, அதுக்கான கேரக்டர் தாங்க அந்த மலமாம்பு அப்படின்னு சொன்ன விஷயம் மக்கள் மத்தியில் சென்றடைக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மை, இவர் சரியான ஆளாக இருக்க மாட்டார், இவரிடம் கவர்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கிற அடிப்படையில் மக்கள்லாம் வந்து மாற்றி திமுக தாவேக்க ஓட்டு போட்டிருப்பாங்க நான் பார்க்கப்படுறேன். அது தேர்தல் முடிவில் அந்த தாக்கம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ காங்கிரஸ் அவங்க வந்து இப்போ கடந்த முறை வந்து நல்ல தொகுதிகள்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி எப்படி இருக்கும் அவங்களுக்கு நடந்த வெற்றி? காங்கிரஸ் பாஜக 2 பேருக்குமே இந்த தேர்தல் சவாலான தேர்தல். 2 பேருமே அதிக இடங்களில் தோல்வி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவும் பழி தீர்த்து விட்டு திமுக பழி தீர்த்து விட்டுன்னு பார்க்கலாம். காங்கிரஸுக்கும் அதிமுகவும் பாஜகவை வளரக்கூடாதுன்னு செஞ்சுட்டாங்க, திமுகவும் காங்கிரஸ் வளரக்கூடாதுன்னு செஞ்சுட்டாங்க. இந்த 2 கட்சிக்குமே பாதிப்பு இருக்கிறது. ஸோ இது தேர்தல் முடிவில் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்புமணி அவர்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கு? நிலை நேர்மையாக நடக்க வேண்டும். சிபிஐ தன் கையில் இருக்கிற, சிபிஐ தன் வழக்கில் இருக்க மாட்டிக்கொண்டே பயந்து கொண்டே கட்சி அடமணி வைத்துக் கொண்டே இருந்தால் கட்சி காணாமல் போய்விடும். அவர் தகுப்பன் போராடுவது சரியே. அதனால் என்னென்னா தன்னை மனமாற்றம் எலெக்ஷன் பிறகு, இந்த முடிவுக்கு பிறகு மனமாற்றம் மாற்றிக்கொண்டு தகுப்பனும் பிள்ளையும் இணைந்து கட்சி நடத்தினால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10.50% அந்த வன்னியர் சார்ந்த சதவீதங்கள் வந்து பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஸோ அது ஏடிஎம்கேக்கு ப்ளஸ்ஸாக அமையலை. வடக்காடு மாவட்டங்களிலே அதிமுக பொறுத்த வன்னியர் கவுண்டர் கட்சியாக இருந்த கட்சியை வந்து வன்னியர் சமுதாயத்திலே இன்றைக்கி வந்து அதிமுக ஓட்டு போட தயாராக இல்லை, குழப்பத்தில் இருக்காங்க, குழப்பிலேருந்து ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இந்த 10% ஒர்க் அவுட் ஆகலை. மறுபடியும் இவங்க கையில் எடுத்து அந்த வன்னியர் சமுதாய ஓட்டில் தக்க வச்சுன்னு சொல்கிற போது இதுக்கு மேலே அவங்களோட ஸ்டாண்டை மாற்றிட்டு எலெக்ஷன் பிறகு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் அப்பனம் பிள்ளையும் அடிச்சிட்டாங்கன்னா அந்த கட்சியே காணாமல் போய்விடும். அந்த ஸ்டார் கேண்டிடேட்லாம் இருக்காங்கண்ணா, அவங்க தொகுதியில் இந்த வெற்றி வாய்ப்பு வந்து எப்படி இருக்கு? நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஆதவர்ஜனா இருக்கட்டும், அதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் தாவேக்கு இது அண்ணனர் கார்த்தி பணத்தை சல்லடை போல் அடிச்சிருக்காரு, பிரித்து மேய்ஞ்சிருக்காரு பணத்தை. எந்த அளவுக்கு விளையாடமோ அந்த அளவுக்கு விளையாடிருக்காரு. இது இம்பேக்ட் ஏற்படுதா இல்லை மக்கள் பணத்துக்கு போகாமல் போயிருக்காங்கன்றது தேர்தல் முடிவு தான் தெரிய வரும். ஆனால் தாவேக்காவுக்கு நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் இருக்குது. திமுக தாவேக்கா தான் போட்டியாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அதிமுக 3வது இடத்துல இருக்குது. ஸோ ஆனால் இந்த வைட்டமின் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆனந்த் அவருக்கு அந்த வெற்றி ஆனந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய டஃப். ஏன்னா சத்யா வந்து நல்ல கேண்டிடேட்டு, அதிமுக நல்ல கேண்டிடேட்டு. அது சத்யாவுக்கு அந்த ஓட்டுன்னு ஒன்று இருக்குது தைநகரில். அதில் இவர் குஷியானதுக்குன்னு ஓட்டு இருக்குது. அந்த குஷியானந்தவருக்கு வந்து கரெக்டாக சென்றிருந்தால் அதிமுக தாவேக்கான அந்த இடத்துல இருக்குது அந்த தொகுதி. அந்த இடத்துல மும்முனை போட்டியாக இருப்பதனால நிச்சயமாக ஒரு சவாலான முடிவை தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இல்லை, இப்போ திமுகவோட அந்த முன்னாள் எம்எல்ஏ இருக்கார்ல, அவர் வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சுதாரு. அவங்க முன்னாள் எம்எல்ஏ புள்ள தான் இருந்துச்சு, மக தான் இணைஞ்சாங்களோடய அவர் இணையில. கருணாநிதியுடைய மக தான் இணைஞ்சோடய அவர் இணையில. இல்லை, அங்கேயும் நிறைய உள்ளடிக்கல் வேலை பார்த்தாங்க. அப்படி பார்த்தா எல்லா தமிழ்நாடு முழுக்க அதிமுக திமுகவில் உள்ளடி வேலை இருக்குது. 2016 வந்து எப்படி திமுக அதிமுக மாவட்டங்களில் செட் பண்ணி நிர்வாகிகள் போட்டாங்களோ அதே மாதிரி போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு துரைமுருகனும் வீரமணியும் அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஜோலாப்பேட்டையில் கவிதண்டபாணின்னு ஒரு பெண்ணை போட்டிருக்காங்க, அது 16 கேண்டிடேட்டு. மறுபடியும் அதே பெண்மணி இறக்கியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸும் ஏடிபிடிமுக்குள்ளே இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியும் கேண்டிடேட் போடப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையிலையும் சாதக பாதங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன் விஸ்தரமான தேர்தல்னு சொல்கிறதுக்கான காரணம். இப்படி எல்லா வகையிலையும் வந்து ஒரு எண்ணியல் பண்பில் உழைவுக்கு உட்பட்டதான் சர்வேன்றது. அந்த சர்வேன்றது கலாய்வு. நான் கருத்து கணிப்பு ஒத்துக்க மாட்டேன், கலாய்வு தீசஸ் தான். அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா எந்த சின்ன விஷயம் கூட இவங்க கவர்மெண்ட் வருவான்றது கண்டிப்பதில் ரொம்ப சவாலாக இருக்குது.
அதெல்லாம் உன்னிப்பாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடிய நிலைமையில இல்லை. தைரியமாக அப்படி தான் சொல்ல முடியல. இருக்கலாம், வரலாம், வராமல் சொன்ன காரணம் இது எப்படினாலே முடிவை கொடுக்கும். ஸோ அதனால் என்ன, நம்ம கேர்ஃபுல்லாக வேர்ட்ஸை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நேற்று தினம் வந்து செந்தில் பாலாஜியில் வெற்றி பெற்றுவார், அது மாற்றம் இல்லை, அதெல்லாம் தெளிவாக வெற்றி பெற. சேகர் பாபும் வெற்றி பெறார். 2 பேரும் ஒன்று அண்ணன் தம்பி தான். அதாவது அதிமுகவில் வந்தவர்கள் இரு மட்டைகள் குட்டைகள், அந்த குட்டைகள் ரெண்டும் தேர்தலை எப்படி சந்தித்து வெற்றி பெறுறது தெரியும். சாமபாத வேதங்கள்லாம் நன்கு கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஆட்கள், சதிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள், இது சதிக்கான தலைவர்கள். அப்படி பார்க்குற போது செந்தில் பாலாஜியும் சேகரும் அண்ணன் தம்பிகள் தான், பங்காளிகள் தான். ஒரு குட்டையிலிருந்து ஊறிய ஒரு குட்டி கிளியாக அந்த பாட்டு அப்படின்னு பாட்டு இருக்கு, அது மாதிரி வந்து ஒரு குட்டி கிளிகள் அதெல்லாம் இப்போ இந்த திமுக உள்ள வந்திருக்குது. கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிகள் அப்படி தான் இருக்கும் இல்லையா, இதில் வித்தியாசமாக அந்த கிளிகள் இருக்காது. 2 பேரும் ஒரே வழியில் பேட்டர்னில் செயல்படக்கூடிய ஆட்கள். அதனால் வந்து நிச்சயமாக 2 பேரும் வெற்றி பெற்றுவார். இப்போ நேற்று அந்த மோதல் போக்குலாம் நடந்திருந்தது, துறை போக்கு, அது நடக்க செய்யும், அது நடக்க, அதெல்லாம் கடந்து தான் வரணும் தேர்தலில். அதெல்லாம் நடக்குதுன்னா கட்டாயம் அவர் இலக்கை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவர் ரவுடி, அந்த ஒரு கராத்தே சேகருங்க, கராத்தே சேகருங்க, கராத்தே பாபுங்க. அப்படின்ற போது அது ரவுடிசம். நம்ம வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாங்க, கடைக்கு பேக்கரி வாங்க எப்படி வந்தான்னு தெரியாமல் வரணும், அது மாதிரி வந்தவர் அவர். ஸோ அப்படின்ற போது அப்படி ஒரு ஆளாக வந்தவர்னா எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். ஸோ சரியான ஆட்களிடம் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அவர் அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்வான்னு எடுத்துக்கலாம். புரியுது. ஆக்சுவலாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எலெக்ஷனில் வந்து திமுக அவங்க ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிறாங்களா, இல்லை அதிமுக வந்து மீண்டும் அந்த ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்களா? இல்லை, அதிமுக வாய்ப்பு இல்லை. திமுக தாவேக்கா, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதில் தெளிவாக இருக்கீங்க. அதிமுக 3ஆவது இடம், அதில் எந்த மாற்றம் இல்லை. 2வது இடத்த வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. கிட்டத்தட்ட எப்படி கணக்கு போட்டாலும் தாவேக்காவோடு வச்சா கூட ஆட்சி பிடிக்க முடியாது. ஸோ அதில் தெளிவடைஞ்சிங்க. அது திமுகவா தாவேக்காவா, இதுதான் இந்த தேர்தல் முடிவு. அதிமுக 3ஆவது இடம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என் தமிழ் தவறுகளுக்கும் அன்பு நேயர்களுக்கும்.